ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த 2 ரோல் யூஸ் பண்ணி ஒரு அருங்கோண பேஸ்கெட், அதாவது ஸ்டார் பேட்டர்ன் பேஸ்கெட் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரோஸ் கலரில் ஒரு ரோலும் எல்லோ கலரில் ஒரு ரோலும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ரோஸ் கலர் வந்து நான் மேலே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லோ கலர் தான் நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி போட போகிறேன். சரிங்களா? ஏன்னா இது வந்து லைட்டில் டார்க் கலரு மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போது எல்லோ கலரை பொறுத்த வரைக்கும் 24 ஒயரு, சரிங்களா? 24 ஒயரு 7 அடியில் 7 ஃபீட்டில் 24 ஒயர் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சரிங்களா? நம்ம எப்போதும் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்கேலை வச்சு 7 அடியில் 24 ஒயரு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து பேஸ் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம மேலே பின்னுறப்போ மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இதுலேயுமே நமக்கு வந்து ஃபுல் ரோல் தேவைப்படாது, ஒரு ஹாஃப் ரோல் அந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ எல்லோ கலரில் 24 ஒயரு 7 அடியில் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரோஸ் கலர் வந்து நம்ம மேலே யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து எந்த ஒயரும் கட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அது வந்து நம்ம ரன்னிங் ஒயராக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பேஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7 அடியில் 24 ஒயர் நான் கட் பண்ணிட்டேன். நமக்கு கட் பண்ணது போக இந்த அளவு வந்து ஒயர் இருக்குது. இது வந்து நம்ம பேஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நார்மல் ரன்னிங் ஒயருக்கு கூட வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? அதே போல் தான் இருந்தாலும் நான் வந்து வீடியோவுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதே எல்லோ கலரை ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம வந்து பேஸ் வந்து போட வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயர் வந்து நம்ம எடுத்துக்குவோம் எப்போதுமே. சரிங்களா? கட் பண்ண ஒயரை ஈக்குவலாக மடிச்சுப்போமா. கட் பண்ண ஒயரை எடுத்து ஈக்குவலாக மடித்து இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம வந்து ரோலில் சுற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா கட் பண்ணது போக அந்த ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு பிடிங்க. மடக்கணும் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு பிடிச்சிட்டு அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். அதாவது இந்த இடத்துல தான் முடியுது. அதுக்கும் கொஞ்சம் முன்னே, அவ்வளோதான், ரொம்ப முன்னே கிடையாது, கொஞ்சம். அதாவது இங்கே முடியுதுன்னா அந்த இவ்வளோது உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து இப்படி மடக்கிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு ஒயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால தான். இல்லைன்னா நம்ம ஈக்குவலாகவே பிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த லூப்பு போட்டுட்டு இது வந்து நம்ம கட் பண்ண ஒயர். ஓகேங்களா? 7 அடியில் கட் பண்ண ஒயரு அதை மேலே போட்டுட்டு நம்ம ஈக்குவலாக மடிச்சுட்டு அளந்து எடுத்தோம்ல ஒரு ஒயரு, அந்த ஒயரு இப்படி போட்டு இப்போ வந்து நாட்ஸை வந்து டைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும், அதாவது இந்த ஒயரு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது அடுத்த ஒயரு. ஓகேவா? இப்போ வந்து அடுத்து நம்ம 24 ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 24 ஒயரையுமே வந்து இதே போல் ஈக்குவலாக மடிச்சுட்டு நம்மளுடைய இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லைங்களா, எல்லோ கலரு, அதில் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். இதில் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. வச்சுக்கோங்க. இப்போ இதை மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? மடிச்சுட்டு இதில் ஃபோல்ட் போட்டுக்கோங்க. இப்போ நார்மல் நாட்டு. ஓகேங்களா? எனக்கு வந்து ஆல்ரெடி நார்மல் நாட்டு பேஸ்கெட்டோட பேஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நான் 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 3வது ஒயரு. ஓகேங்களா? 3வது ஒயரை எடுத்து ஈக்குவலாக மடிச்சுட்டு ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 24 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா வந்து நமக்கு பேஸ் வந்து ஈஸி தான், அதுக்கு மேலே பின்னுறதை வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? அதனால் இப்போ வந்து
இது வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம கட் பண்ண ஒயரு ஒவ்வொரு டைமும் வந்து ஃபஸ்ட் லைன் பின்னும்போது மட்டும் வந்து மேலே இருக்கிற ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியம். நான் எல்லா பேஸ்கெட் போடுறப்ப இதே தான் சொல்லுவேன். இப்போயும் இதே டைலாக் தான். ஓகேங்களா? இப்போ வந்து மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து 3 ஒயர் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 21 ஒயர் இருக்குது நம்ம கட் பண்ண ஒயரு. அது எல்லாத்தையும் இதே போல் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 24 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம கட் பண்ண ஒயரை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் விட்டுருந்தோம் இல்லைங்களா ஒயரு, அதோட இதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுதா? இதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டா இதுதான் வந்து நம்மளுடைய மிடில் லைன் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட் லைன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 9 லைன் நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ ஒரு லைன் போட்டாச்சு. இந்த பக்கம் 4 லைனும் இந்த பக்கம் 4 லைனும் நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து டோட்டல் வந்து 9 லைன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? 9 லைன் வரணும் இல்லைங்களா? அதனால் இப்போ இது ரன்னிங் ஒயர். ஓகேங்களா? அதாவது ரன்னிங் ஒயருங்கிறதே நம்ம ரோலில் சுற்றி வச்சுருக்கிறது தான். இப்போ அதை என்ன பண்ணுங்கள், இப்போ சைடில் நம்ம அளந்து விட்டோம் இல்லைங்களா, அதே அளவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா, நம்ம நாட்ஸ் போட்டது, அதில் அதை மடக்கிட்டு இந்த ஒயரை அடியில் கொடுங்க. இப்போ நாட்ஸ் போடுங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட் லைன் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சின்ன முடிச்சு, நம்ம நார்மலாக ஒரு முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இப்போ மேலே இருக்கிற ஒயரோட இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே நம்ம வந்து பின்னிகிட்டே வரணும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பின்னும் பொழுது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? இன்னும் சொல்லப்போனால் நார்மல் ரன்னிங் ஒயர் கூடலாம் போடுறப்போ நம்ம டிவி பார்த்துட்டு இல்லை பேசிக்கிட்டு இருக்கப்போ கூட நம்ம வந்து கைப்பாட்டுக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பின்னிகிட்ருக்கோம். நம்ம வந்து சிவன் கண்ணு, நெடிக்காய் முடிச்சு அந்த மாதிரி போடுறப்ப தான் நம்ம வந்து கூட பார்த்து அந்த எந்த ஹோல் விடுறோம், அந்த மடக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். நார்மல் ரன்னிங் ஒயர் கூட தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிவி பார்த்துட்டே கூட பின்னிகிட்டே இருக்கலாம். ஓகேங்க? இதே மாதிரி நம்ம பின்னலாம். ஓகேவா? இதே பின்னிட்டு மேலே இருக்கிற ஒயர் எல்லாத்துக்கூடையும் நான் பின்னிட்டு இந்த கடைசியாக இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் வரைக்கும் போட்டு முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். போட்டுட்டு நம்ம இது அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விடணும். ஓகேங்களா? நான் அந்த இடத்துல காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா செகண்ட் லைனு, இவ்வளோ தூரம் நான் பின்னிட்டேன். இப்போ வந்து சைடில் நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் பின்னிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதையே அளந்து இங்கே முடியுது, எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் இந்த லைனில், அதாவது ஃபஸ்ட்டு போட்ட லைனை வந்து நம்ம முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதே போல் அதே லைனை இந்த சைடு நம்ம அளந்து கட் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? இல்லைனா நம்ம முடிச்சு போட்டுட்டு பிரித்து விட்டுட்டு மறுபடியும் அளந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இது வந்து நடு லைனுக்கும் இந்த சைடு ஒரு லைன் போட்டுட்டேன். இன்னும் வந்து இந்த சைடு 3 லைன் போடணும். இந்த சைடு 4, இந்த சைடு 4 போடுறதுல ஒரு லைன் போட்டுட்டேன். இன்னும் 3 லைன் இந்த இடத்துல போடணும். இந்த சைடு 4 லைன் போடணும். இப்போ இதே போல் இந்த சைடு போடுறா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பிக்கோங்க. முடிச்சு போட்டது நடு லைனு. ஓகேவா? இப்போ நடு லைன் வந்து நம்ம முடிச்சு போட்டிருக்கிறதுனால இதுவும் ஒரே அளவு தான். சரிங்களா? அதனால இதை அளந்துக்குவோம். எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். எந்த இடத்துல முடியுதோ அதை அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு மேலே வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து கண்டினியூவாக அப்படியே பின்ன வேண்டியது தான். ஓகேங்களா? ரன்னிங் ஒயரில் மேலே இருக்க ஒயர்ஸை வந்து அப்படியே பின்னிட்டு நம்ம இந்த பக்கம் எப்படி கட் பண்ணி விட்டோமோ எங்கே முடியுதோ அதை வந்து கட் பண்ணியே லைனாக பின்னிட்டு இவ்வளோ தூரம் நம்ம பின்னிடுவோமா, பின்னத்தில் என்ன வந்து நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால என்ன பண்ணுங்கள், இது பின்னினதுக்கப்புறம் இந்த ஒயரை அளவாக வச்சு அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடணும். ஓகேங்களா? இதை நாட் போட்டு வச்சுருக்கேன், இந்த இடத்துல கட் பண்ணி விடணும். நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ தூரம் பின்னிட்டு இந்த இடம் கட் பண்ணி விடும்பொழுது காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு 3 லைனும் இந்த சைடு 3 லைனும் வந்து நம்ம போடுறது ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இந்த லைனும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நடு லைனுக்கு இந்த சைடு ஒரு லைன் போட்டோம், இப்போ இந்த சைடும் ஒரு லைன் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த ஒயரோட ஈக்குவலாக மடித்து எங்கே வருதுன்னு பாருங்கள். ஈக்குவலாக பிடிச்சிட்டிங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நடு லைனுக்கும் இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு, இந்த சைடு ஒரு லைன் போட்டாச்சு. நம்ம இன்னும் வந்து இந்த பக்கம் 3 லைனும் இந்த பக்கம் 3 லைன் போட்டால் நமக்கு வந்து பேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அது பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டோட்டலாக நமக்கு வந்து பேஸ் வந்து 9 லைன் வரணும். 9 லைன் முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து மேலே பின்ன ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரிங்களா? இப்போ அப்படியே கண்டினியூவாக பின்னிட்டு அந்த சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு, அதை அளந்து கட் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இன்னும் 2 லைனு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் பேஸ் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். சரிங்களா? இப்போ வந்து இந்த நடு லைன் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு முடிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து அவுத்து விட்டுருங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 லைன் போட்டிருக்கேன். அதே போல் இந்த சைடும். சரிங்களா? இந்த சைடு 4 லைனும் இந்த சைடு 4 லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த நாட்டை வந்து நம்ம பிரித்து விட்டுருவோம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மேலே பின்னுறது வந்து வேறு கலரில் பின்னுவோம். சரிங்களா? இப்போ இந்த ரோஸ் கலர் எடுத்துக்கோங்க. ஒரு 3 நாட்டு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் நாட்டு தான். இப்போ அப்படியே கண்டினியூவாக பின்னுவோம். கொஞ்சோண்டு மட்டும் நம்ம மேலே பின்னும் பொழுது கொஞ்சோண்டு ஒயரை விட்டுட்டு பின்னுவோம் இல்லைங்களா, ஏன்னா நம்ம வந்து இது வந்து சொருகிறதுக்காக. சரிங்களா? இந்த லைனில் வந்து நம்ம சொருகி விட்டுருவோம். ஒரு லைன் பின்னிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே நம்ம இந்த ஒயரை வந்து சொருகி விட்டுறணும். இப்போ அப்படியே கண்டினியூவாக பின்னினோம்னா இந்த இடத்துல வந்து கார்னர் டர்ன் ஆகும். கண்டினியூவாக பின்னணும், எந்த இடத்துலையுமே வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சுற்று பின்னி கொண்டு வந்தோடனே இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போடுவோம். இப்போ இவ்வளோ தூரம் நான் பின்னிட்டு காட்டுறேன். சரிங்களா? லாஸ்ட்டு முடிச்சு போடுறப்ப காட்டுறேன். இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம இவ்வளோ தூரம் பின்னிட்டேன். இப்போ இந்த இடம் ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் நமக்கு கார்னர் டர்ன் ஆகும். கார்னர் டர்னிங்கிறது ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம கண்டினியூவாக பின்னுவோம். அதில் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா, அதான் கார்னர் டர்னிங்காக. இப்போ கண்டினியூவாக பின்னிட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு முடிச்சு வரைக்கும் நான் பின்னிட்டு காட்டுறேன். அப்படியே கண்டினியூவாக பின்னணும். இந்த இப்படி சைடில் திரும்பும்பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு நாட்டு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து அப்படியே கண்டினியூவாக பின்னிட்டு இவ்வளோ தூரம் இது வரைக்கும் பின்னிட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் காட்டுறேன். சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த நாட் வரைக்கும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கண்டினியூவாக நம்ம பின்னணும். ஓகேங்களா? இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு கார்னர் நமக்கு டேர்ன் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து செகண்ட் கார்னர், அதாவது முக்கோணம் மாதிரி ஒரு 3 முடிச்சிருக்கும் பக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, அதான். இதே மாதிரி இங்கே ஒரு கார்னர் டேர்ன் ஆகும். 2 3 4. சரிங்களா? இது 3வது கார்னரு, இது 4வது கார்னர். இப்போ நான் வந்து ஒரு சுற்று பின்னிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடிச்சுக்கும் முடிச்சு வரைக்கும் நம்ம பின்னியாச்சு. இப்போ இந்த கொஞ்சம் ஒயர் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து சொருகி விட்டுடலாம். ஒரு 3-4 நாட்டுக்கு வந்து டைட்டாக இழுத்து சொருகி விட்டுருங்க. வழக்கமாக நம்ம எப்போதும் போடுற மாதிரி தான். மேலே தான் வந்து நமக்கு கொஞ்சம் தூரம் பின்னதுக்கப்புறம் மாறும், அருங்கோண பேட்டர்ன் வரும். சரிங்களா? ஒரு 3 முடிச்சுக்கு நான் சொருகி விட்டுட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். நம்ம எப்போதும் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுவோம், இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணிவிட்டு
இப்போ ஏணிப்படி முடிச்சு போடும்போது இந்த லைனும் இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைனும் சேர்ந்த மாதிரி ஆகிடும். ஸோ வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது. சரியா? இப்போது இந்த ரன்னிங் ஒயரை வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டு இழுத்துருங்க. இப்போ இந்த சைடும் மேல் பக்கம் 2 பக்கமும் டைட் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கம் வந்துடும் நமக்கு. இப்போ கண்டினியூவாக நம்ம பின்ன வேண்டியதுதான். சரிங்களா? பின்பக்கம் உள்ளதை இந்த மாதிரி மேலே திருப்பி எடுத்துட்டு கண்டினியூவாக பின்ன வேண்டியதான். இப்போ வந்து ஒரு லைன் வந்து பின்னி முடிச்சிருக்கேன். இன்னும் 5 லைன் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம பின்னிட்டு அதுக்கப்புறம் அருங்கோண பேட்டர்ன் வந்து பின்ன ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றிலும் பின்னி இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு வரும். ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணோன்னே இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் பின்னோன்னே அதுக்கு மேலே இப்போ இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அடுத்து இந்த நாட்டுக்கு நேராக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நாட்டும் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் ஏணிப்படி முடிச்சு வரும். இப்போ இதுலேயும் சுற்றி பின்னிட்டு இது வரைக்கும் பின்னிட்டு இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த லைனை வந்து நம்ம சேர்த்து விட்டுறணும். அதுக்கப்புறம் பின்பக்கமாக வந்து அடுத்த லைன் போடணும். சரிங்களா? மொத்தம் வந்து 6 லைன் போடணும். ஒரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து இப்போது செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இன்னும் வந்து 5 லைன் நம்ம போடணும். டோட்டலாக வந்து ரன்னிங் ஒயரை ரோஸ் கலரை வச்சு நம்ம வந்து 6 லைன் போடணும். 6 லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? பேஸ் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து 6 லைன் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நான் போட போகிறேன். ஓகேவா? போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 6 லைன் போட்டேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 லைன் 6 லைன் போட்டு இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 6 லைன் போட்டதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலர் ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா கொஞ்சோண்டு அதை வந்து இப்போ நம்ம பின்னிட்டு வந்த லைன்லேயே வந்து ஒரு 3-4 முடிச்சுக்கு வந்து சொருகி விட்டுடலாம். இதுக்கும் மேலே நம்ம பின்னுறது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வச்சு கொஞ்சம் தூரம் பின்னணும். அப்புறமா தான் ரோஸ் கலர் ஜாயின் பண்ணணும். இதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறது வந்து நான் பார்ட் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.